ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா தக்காளி ஊறுகாய் தாங்க செய்ய போகிறேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு ஃபுல் வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பாக பார்த்து நீங்களும் அதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்லாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சீசனுங்க, கம்மி விலையிலே கிடைக்குங்க. இப்போ வாங்கி சூப்பர் டேஸ்டியான ஊறுகாய் வந்து செஞ்சுக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு தாங்க நான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செஞ்சுக்கோங்க. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு மேலே கொடுக்குறேங்க லிங்க்கை. கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி நீங்களும் பார்த்து செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து 1.5 கிலோ அளவுக்கு தக்காளி வச்சு ஊறுகாய் செஞ்சுருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இப்போ பார்த்திங்கன்னா 12 கிலோ தக்காளி வச்சு சூப்பராக தக்காளி ஊறுகாய் செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட்டான பொடி வந்து நம்ம பொடி செஞ்சு போடணுங்க. ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான பொடிங்க. அது என்ன சீக்ரெட் அப்படின்றத அந்த வீடியோவில் போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த பொடியை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் சேர்க்காதீங்க. இது போல் வந்து தக்காளி அரைச்சிட்டு அதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்ல ஒரு மணமாக இருக்கும். நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா இது போல் நல்லா கலராக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை பார்த்திங்கன்னா இது போல் ஒரே கடாயில் வச்சும் நீங்கள் சுண்ட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இது போல் 2 கடாயில் வச்சு நல்லா வந்து சுண்ட வச்சுட்டு நல்லா வந்து கம்ப்ளீட்டாக ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்து ஊறுகாய் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. ரொம்ப வந்து இது வந்து தெறிக்குங்க. மேலெல்லாம் பட்டுச்சுன்னா ரொம்பவே சூடாக இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா இது போல் மூடி வச்சுட்டு இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வற்றி இது போல் நல்லா சுண்டி வரத்துக்குதாக டைம் எடுக்கும். மற்றபடி வந்து டக்குன்னு வந்து சமைச்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ பாருங்கள் சூப்பரான கலரில் வந்தாச்சு. தெறிக்குது பாருங்கள். கொஞ்சம் தூரமாக உட்காந்தே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பக்கமெல்லாம் தெறிச்சு விட்டுரும் பட்டாசு மாதிரி. அதனால் பார்த்திங்கன்னா நல்லா மூடி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. எந்த ஸ்டேஜில் எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா இது போல் கரண்டி வச்சு சும்மா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி மாதிரி வருங்க. இந்த தண்ணி மாதிரி வந்து வரக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறுகாய் வந்து நல்லா சுண்டணுங்க. 2 கடாயில் வச்சு நல்லா சுண்ட வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டியான ஊறுகாய் வந்து ரெடிங்க. இது பார்த்திங்கன்னா ஓவர் நைட் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது போல் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.